ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரவை பணியாரம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் குறப்பாக அரைச்சிக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரவை எடுத்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரேஷனில் கொடுத்த ரவையில் தாங்க இந்த பணியாரம் செய்கிறேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பணியாரமும் செய்யலாம், இல்லைனா எண்ணெயில் நம்ம ஊற்றி அப்பம் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாங்க. அந்த வெல்லம் பாகெல்லாம் காய்ச்ச வேணாம், தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதுங்க. கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா பணியாரக்கல்லில் ஆயிலோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நெய்யோ சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பணியாரத்தை சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கமகமன்னு வாசத்தோட பணியாரம் ரெடிங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு ஈவினிங் ஸ்நாக்ஸில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஒரு தடவை நான் பணியாரம் வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் எப்படி செய்கிறதுன்னு போடல. அதனால தாங்க இந்த ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.